ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெர்லி பேசுகிறேன். ஒரே எண்ணெயை மீண்டும் மீண்டும் வறுப்பதற்கு பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவதால் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் என்ற நோய் தொற்று கிருமிகள் நீண்ட நாட்களுக்கு தொற்றும் வாய்ப்புகள் உருவாகின்றன. இந்த நோய் தொற்று கிருமிகள் ஆரோக்கியமான செல்களுடன் தங்களை சேர்த்து கொண்டு நோய்கள் வர காரணமாக இருக்கின்றன. கார்சினோஜிக் வகையை சேர்ந்த தொற்று கிருமிகள் புற்றுநோய் வர காரணமாகவும் மற்றும் கொழுப்புகளின் அளவை மோசமான நிலை வர உயர்த்திவிட்டு தமனிகளை அடைத்து கொள்ளும் பெருந்தமனி தடிப்பு நோயை ஏற்படுத்தி விடுவதாகவும் உள்ளன. எண்ணெயை எத்தனை முறை பயன்படுத்தலாம் என்று ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் நம்மால் சொல்ல முடியாது. எந்த எண்ணெயை பயன்படுத்தியுள்ளோம், எவ்வளவு நேரம் பயன்படுத்தியுள்ளோம் என்றும், அதாவது வறுத்தெடுக்கவோ அல்லது மேலே தடவி விட்டு ஃப்ரை செய்ய பயன்படுத்தப்பட்டதா என்றும் மற்றும் எதை சமைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பொறுத்தும் தான் எத்தனை முறை பயன்படுத்தலாம் என்பதை நிர்ணயம் செய்ய முடியும். ஒவ்வொரு முறை சமைக்கும் போதும் புதிய எண்ணெயை பயன்படுத்துவது நல்லதென்றாலும் நடைமுறைக்கு அது சாத்தியமான விஷயம் அல்ல. ஆனால் சரியான முறையில் பயன்படுத்தினால் எண்ணெயினால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளை சற்றே குறைத்திட முடியும். இந்த வகையில் எண்ணெயை சுகாதாரமான முறையில் மீண்டும் பயன்படுத்தும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். சமைக்கவோ அல்லது வறுக்கவோ பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் குளிர்ந்து போவதை உறுதிப்படுத்த வேண்டும் மற்றும் அதனை ஒரு வடிகட்டியை கொண்டு காற்று புகாத குப்பியில் ஊற்றி வைக்க வேண்டும். இதன் மூலம் எண்ணெயில் கலந்துள்ள உணவு துணுக்குகள் நீக்கப்படுவதால் வெகு சீக்கிரமாகவே எண்ணெய் கெட்டுப்போவதை தவிர்க்க முடியும். ஒவ்வொரு முறையும் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தும் போதும் அந்த எண்ணெயின் வண்ணம் மற்றும் அடர்த்தியை பரிசோதிக்கவும். இவ்வாறு பரிசோதிக்கும் எண்ணெயின் வண்ணம் கருமையாகவும் மற்றும் பிசுபிசுப்பாகவும் இருந்தால் இது எண்ணெயை மாற்ற வேண்டிய தருணம் என்பதை உணருங்கள். எனவே தவறான எண்ணெயை பயன்படுத்துவதை மற்றும் ஃப்ரை செய்வது போன்றவற்றிற்கு பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். பழைய எண்ணெயை பயன்படுத்துவதால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள்: அமிலத்தன்மை அதிகரிக்கும், இதய நோய் ஏற்படும், அல்சைமர் மற்றும் பார்கின்சன் நோய் தோன்றும், தொண்டை எரிச்சல் உண்டாகும். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.